தொழுதும் போற்றியும் தூய செம்பொன்னினால் எழுதி மேய்ந்த சிற்றம்பல கூத்தனை இழுதையேன் மறந்து எங்கனம் உய்வனோ. பெருமான மறந்து உய்வனோங்கிறார். அதுவும் நம்முடைய இன்னொரு பாடலில் சொல்லுவார், அப்பர் சுவாமிகளுடைய 5ஆம் திருமுறை தான். அதில் என்ன சொல்லுவார்னா, தினைத்தனை பொழுது மறந்துயவனோ அப்படிங்கிறார். அனைத்தும் வேடமாம் அம்பல கூத்தனை தினைத்தனை பொழுது மறந்துய்வனோ அப்படிம்பார். அப்படின்னா என்னால் மறந்து இருக்க முடியாதுன்னு அர்த்தங்க. தினைத்தனை பொழுதுன்னா பணக்கை மும்மதம் வேல முறித்தவன், நினைப்பவர் மனம் கோயிலாய் கொண்டவன், அனைத்தும் வேடமாம் அம்பல கூத்தனை தினைத்தனை பொழுது மறந்துய்வன். இருக்கிறதுலேயே ரொம்ப குறைவான காலங்கிறது திணை பொழுதுங்க. இப்படி கண்ணை மூடி முழிக்கிற நேரம்தான். அந்த நேரம் கூட அப்பர் சாமிகள் கூத்த பெருமானை மறந்து இருக்க மாட்டாங்க அப்படின்னு அந்த பதிகத்தில் சொல்றாரு. பணக்கை மும்மதம் வேல முறித்தவன் எப்படிப்பட்டவன்? அவன் நினைப்பவர் மனம் கோயிலாய் கொண்டவன். அப்படி யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்களுடைய மனசுல சாமி இருப்பான். நினைக்கிறது தான் நம்ம இல்லை, ஆனால் நினைச்சோம்னா போதும், பெருமான் அப்படி கோயிலா நினைச்சு வந்துடுவார். அடியார்களுடைய கோயிலை தவிர சிறந்த கோயில் எதுவும் இல்லைன்னு சொல்லி திருவையாற்று தேவாரத்தில் சொல்றாரு, அப்பர் சாமிகள் தேவாரத்தில் சொல்றாரு. இருக்கிறதுலையே ரொம்ப பெருமானுக்கு பிடித்த கோயில் என்னன்னா அடியாருடைய உள்ள கோயில் தானா. சகமலாத அடிமை இல்லை, தானலால் துணையும் இல்லை. சகமலாத அடிமை இல்லை, தானலால் துணையும் இல்லை. நகமலாம் தேய கையால் நாள் மலர் தொழுது தூவி, முகமெல்லாம் கண்ணீர் மல்க முன்னின்று ஏத்தும் தொண்டர், அகமல்லால் கோயில் இல்லை ஐயன் ஐயாரனார்க்கினர். சாமிக்கு பிடிச்ச ஒரு கோயில் எதுன்னா சொல்றாரு பாருங்க, சகமல்லாத அடிமை இல்லை, தானலால் துணையும் இல்லை, நகமெல்லாம் தேய கையால் நாள் மலர் தொழுது தூவின்னு. அப்படி மலர் பறித்து பறித்து பெருமானுக்கு சாற்றி நகமெல்லாம் தேஞ்சு போயிருக்கும். அப்போ எந்த அளவுக்கு அவங்க வழிபாடு செஞ்சிருப்பாங்க பாருங்க. அப்படி பறித்து பெருமானுக்கு மலர் பறித்து தினசரி சாற்றக்கூடிய அடியார்கள் இருக்கிறாங்க பாருங்க. அவங்க எப்படின்னா முகமெல்லாம் கண்ணீர் மல்க முன்னின்று ஏத்தும் தொண்டர் அப்படின்னு. அப்படியே பெருமான் முன்னாடி போய் நின்னா அப்படி கண்ணீர் வருமா. அப்படி இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய அகமல்லால் கோயில் இல்லை, ஐயன் ஐயாரனாருக்கு என்று சொல்லி திருவையாற்று பதிகத்தில் சொல்றாருங்க. இப்போ பெருமானுக்கு ரொம்ப பிடித்தது அடியார் பூசை செய்யக்கூடிய அடியார்களுடைய உள்ளந்தாங்க. அதோட சிறந்த ஒரு கோயில் அவருக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதே மாதிரி தான் இந்த தில்லை பதிகத்திலையும் சொல்றாரு, நினைப்பவர் மனம் கோயிலாக கொண்டவன், அனைத்தும் வேடமாம் அம்பல கூத்தனை தினைத்தனை பொழுது மறந்துய்வனோன்ற அவன் மணிவாசக பெருமான் சொல்றாரு இல்லையா, இமைப்பொழுது மென்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வு. ஜியு போப்ப ரொம்ப பிடிச்ச ஒரு வரி அதானுங்க. அவர் எல்லா சமய நூலும் படித்தவர், 10 மொழிகள் தெரியும் அவருக்கு. ஜியு போப்புக்கு 7 பல்கலைக்கழகத்தினுடைய பிரின்சிபலாக இருந்தவர், தமிழ் துறை தலைவராக இருந்தவர். அவர் சொன்னது என்னன்னா, எல்லா உலக இலக்கியங்களும் நான் படிச்சிருக்கிறேன், எல்லா சமய நூலும் படிச்சிருக்கிறேன், இது மாதிரி